இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதரிகளே, மிக முக்கியமான ஒரு காரியத்தை மறுபடியும் உங்கள் மத்தியில் வைத்து போக விரும்புகிறேன். கடந்த நாட்களில் தேவனுடைய ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பிடித்து கொள்கிறார்கள் என்று பார்த்தோம். இப்பொழுதோ இன்றைக்கு ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு. மத்தேயு 7:7 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் சொல்கிறாரு. கேளுங்கள் ஏன்னு சொன்னால் மத்தேயு 7:80 ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் இன்னும் சொல்கிறாரு. தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். யாருக்குமே இல்லைன்னு சொல்லலை, ஆனால் கேட்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் என்ன கேட்கணும், எப்படி கேட்கணும்னா நன்மையானவைகளையே கேளுங்கள் சொல்லியிருக்காரு. உங்கள் ஆத்மாவுக்கு நன்மையானவைகள், உங்கள் ஆவிக்கு, இருதயத்துக்கு, மனதுக்கு நன்மையான. ஏன்னா அந்த மாம்சம் ஏற்கனவே செத்து போச்சு. இந்த சரீரம் வேற ஒரு சரீரமாக மாற்றப்பட வேண்டி இருக்குது. உள்ளே கொடுக்குறோம், நம்ம மரித்து உயிர் தெழுந்தவர்களாக இருக்கிறோம். இதைத்தான் பார்க்க போகிறோம். மத்தேயு 7:11 பார்த்தீங்கன்னா, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது, நீங்கள் யாராவது ஒருவர் உங்கள் பெற்றெடுத்த பிள்ளைக்கு நல்ல ஈவுகளை தவிர வேறு ஏதாவது கெட்டதை கொடுப்பீங்களா, மோசமானதை கொடுப்பீங்களா? இல்லையே. அப்படி இருக்கும் பொழுது நல்ல பரம தகப்பன், நம்முடைய நல்ல பிதா, கேட்டுக்கொள்கிறவர்கள் யாரோ தம்மிடத்தில் கேட்டுக்கொள்கிற பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா அப்படின்னு சொல்கிறாரு. இது இயேசு கிறிஸ்துவை சொல்கிற வார்த்தை. கவனிங்க, லூக்கா 1:53 பசி உள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி. ஹலோ, என்ன பசி? எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோங்கிறதல்ல. சரீர அவயவங்களுக்குள்ள நீதி இல்லை, ஆத்மாவில் நீதி இல்லை, உள்ள ஆவியில் இல்லை, இருதயத்தில் இல்லை, உன் மனதில் இல்லை. நீதியை தேடுகிறவன் ஒருவனாக இல்லைன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அந்த நீதியை உள்ள தேடும், அதின் மேலே பசி தாகம், அது எப்படியாவது எனக்கு உண்டாகணுமேன்னு சொல்லி இது இயேசு கிறிஸ்து கொண்டு வந்து கொடுக்குறாரு. அவர் வருகிற வரைக்கும் எல்லா மனிதரும் மாம்சத்தில் இருந்தாங்க, நம்முடைய பிதாக்கள் எல்லாம். சரி, அவர் என்ன செய்கிறாரா? பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி, நன்மைகளினால் அவன் ஆவி, ஆத்மா, இருதயம், மனதுக்கெல்லாம் நன்மையை உண்டு பண்ணுறாரு. எல்லாத்தையும் மாற்றுறாரு, புதுப்பிக்கிறாரு, புது சிருஷ்டியாக்குறாரு. மத்தேயு 5:6 பார்த்தீங்கன்னா, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொன்னேன், யார் பலவந்தம் பண்ணுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறாங்க. அதான் சொல்கிறாரு, அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இந்த நாட்களில் கடைசி நாட்கள் மிக கொடுமையான காலத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 யோவான் 5:14 நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றிய நாம் கொண்டிருக்கிற தைரியம். எப்படியாயும் தந்துடுவார்னு. அவருடைய சித்தம் என்ன 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 நினைக்கிறீங்க? பயப்படாதே சிறுமந்தே, தேவன் தம்முடைய ராஜ்யத்தை உனக்கு கொடுக்க பிரியமாக இருக்கார். நீ தான்ப்பா கேட்கணும். கேளுங்கள். கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், மாம்சத்திலிருந்து இதை கேட்க மனசு வராது. பரிசுத்தவானா எப்படி வாழ்கிறதுன்னு சொல்லி உலகத்தில் இச்சையின்படி வாழத்தான் அநேகர் பிரியப்படுவாங்க. கேட்டு போகிற வழிக்குள்ளே தான் போய்கிட்டு இருப்பாங்க. ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க மனதில்லாத இருப்பாங்க. அதை தேடியும் அநேகர் கண்டுபிடியாமல் இருப்பாங்க. நீ ஜாக்கிரதையாப்பா, அம்மா, நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், தேட வேண்டிய இருக்குது. அதான் சொல்கிறாரு லூக்கா 12:32 பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். இந்த ராஜ்யம் உலக பிரகாரமாக ஜனங்கள் இருக்கிறது போல் புசிப்பும் குடிப்பும் உள்ள ராஜ்யம் அல்ல. அவங்க வயிற்றுக்கு என்னத்தையாவது உள்ளே போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதை தேடுவாங்க. நமக்கு அப்படி இல்லை. உள்ளான மனுஷனுக்குள்ள ஆகாரத்தை கொண்டு வந்து கொடுக்குறோம். வானத்திலிருந்து இறங்கி ஜீவாப்பம், அவர்கிட்ட இருந்து தாகம் தீர்க்க கொடுக்கப்படுகிற பரிசுத்த ஆவியாகிய ஜீவ தண்ணீர். ஹலோ, சபைகளில் போதிக்கப்பட வேண்டியிருக்கு. கடைசி காலம் அப்பா, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்குது. அதே தான் ரோமர் 14:18 சொல்கிறாரு, இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியமாக இருப்பான்.
அப்போ இன்னும் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருப்பார். 2 பேதுரு 1:11 பார்த்தீங்கன்னா, இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்திற்கு உட்பிரவேசம் பண்ணுவதற்கு உங்களுக்கு பரிபூர்ணமாய் அது அளிக்கப்படும். அப்போ கேட்குறவன் தான் இதை பெற்றுக்கொள்கிறார். அதை கேட்க எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு சொல்கிறாரு. கொலோசியர் 1:18 பார்ப்பீங்கன்னு சொன்னால், இப்போ அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்குறோம். மற்ற எல்லாம் தானாக வரும்ப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது மற்றவையெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கூட கொடுக்கப்படும். இத்தனை வருஷமாக சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு, என் பிள்ளை கல்யாணம் ஆகலை, குடும்பத்தில் பொருளாதாரம் சரியாக வரல, வியாதி தீரலை, இதெல்லாம் விடப்பா. திடீர்னு மூச்சு விட்டீங்கன்னா மறித்தா எங்கே போய் நிற்போம்? தேவனுடைய ராஜ்யத்தை இங்கே பார்க்கணும், சுதந்திரிக்கணும். இதை நீ சுதந்திரிச்சிட்டின்னா உன் பிள்ளைகளுக்கு, உன் குடும்பத்தாருக்கு, அல்லது உன் தாய் தகப்பமாருக்கு நீ மற்றதெல்லாம் தேடு. இது முக்கியம். முதல்ல இதை உள்ள சுதந்திரிக்க தெரியணும். அவர் சொல்கிறார் கொலோசியர் 1:12, ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களாக பாவ சரீரத்தில் இருந்த நம்ம, துர்க்குணத்தில் உருவாகி பாவத்தில் கற்பந்தரிக்கப்பட்டு பிறந்திருந்த நம்மை முற்றிலும் அவர் கழுவி, தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து ஞானஸ்தானத்தின் வழியாக பாவ மன்னிப்பையும் கொடுத்து உன்னை பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறாரு. அதான் கொலோசியர் 1:13, இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி ஆவி, ஆத்மா, இருதயம், மனதையெல்லாம் அந்த இருளிலிருந்து விடுதலையாக்குறாரு. உலக அதிபதி, உலகமாகிய இருள், பாவமாகிய இருள், அநீதியான இருள், அக்கிரமம், மீறுதல்கள் எல்லாத்திலிருந்து விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்துகிறாரு. இந்த பூமியில் குமாரனுடைய ராஜ்யத்தை நீ பார்க்கலை, அதில் பிரவேசிக்கலை, அதில் ஜீவிக்கலை அப்படின்னு சொன்னால் பிதாவின் ராஜ்யத்தை நினச்சி பார்க்க வேண்டாம். இல்லை, அது உனக்கு கொடுக்கப்பட மாட்டாது. திட்டம் தெளிவாக இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பைபிள் எடுத்து படிக்கப்பா. எனக்கு கொடுக்கப்பட்ட சொற்ப நேரத்தில் இதை உனக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையில் கண்டதையும் கேட்டதையும் ருசி பார்த்து இருக்கிறதான் உங்கள் மத்தியில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதுதான் யோவான் 3:3-3:5 மறுபடியும் வாசிக்கிறோம். மறுபடியும் பிறக்க வேண்டியிருக்கு. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டியிருக்கு. ஏன்னா மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், அசுத்தம். ஆனால் ஆவியினால் பிறப்பதோ ஆவியாக இருக்கும், அதான் பரிசுத்தம், ஆவியின் கனிகள். சரி, மத்தேயு 13:11 அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு இப்படிப்பட்டவங்களுக்கு தான் கொடுக்கப்படுது, மறுபடி பிறந்தவங்களுக்கு தான். அதனால தான் சொன்னார், கேளுங்கள், அப்போ தான் ரகசியத்தை அறிந்து கொள்ள முடியும். பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியம் அது நிறைய சொல்லியிருக்காரு ஏசப்பா. அவர் வாய் வழியாக நிறையா உபதேசித்திருக்காரு. ஓமையெல்லாம் சொல்லியிருக்காரு. ஓமையெல்லாம் லேசில் புரியாது, ரகசியமாக உள்ளே இருக்குது. நீ தான் தோண்டி எடுக்கணும். அது ஒரு புதை பொருள், நீங்கள் அதை பார்க்கலாம். அது நிலத்தில் பகிர்ந்திருக்கிற ஒரு பொக்கிஷம், அது முத்து, விலையேறப்பட்ட முத்து அப்படிங்கிறாரு. இதை கண்டுபிடிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படிம்பார். சரி, இதையெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிட தெரியணும். அதே சொல்கிறாரு மத்தேயு 11:25, அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, சகலத்தையும் ஆளுகை செய்கிறார், சகலமும் அவர் கீழே அடங்கியிருக்கு. ஆனாலும் இவைகளை ஞானிகளுக்கும் உலகத்தில் இருக்கிற உலக ஞானத்தில் இருக்கிற மனுஷர்களுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து, இந்த ரகசியங்களை எல்லாம் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பாலகர்னால் யாருன்னு நினைக்கிறீங்க? மறுபடி பிறந்தவன், ஜலத்தினால் பிறந்தவன், ஜலத்தினாலே ஆவியினால் பிறந்து தேவனுடைய பிள்ளைகளாய் பாலகர்களாய் பிறந்தவர்களுக்கு தான் இது புரியும். அவங்களுக்கு தான் வெளிப்படுத்துகிறாரு. மற்றவங்களுக்கு கேட்டாலும் புரியாதுப்பா. நீ ஞானசாரம் வாங்கிட்டேன், நான் சிறு பிள்ளையிலே பெற்றுட்டேன், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் அது உனக்கு அவருக்கு உள்ள பாடு, எனக்கு தெரியாது. ஆனால் ரகசியங்களை அறிய முடியாது, இதுக்கு உள்ளே நீ வர முடியாது. அவர் சொல்கிறாரு, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து யார் ஒருவன் மனம் திரும்பி ஜலத்தினாலே ஞானஸ்தானம் பெறுகிறானோ அவனுக்குள்ளே தான் இது புரிய ஆரம்பிக்கும். இன்னும் ஆவியினாலேயும் மறுபடி பிறந்தவனாக இருந்தால் தான் அவன் அதுக்கு உள்ளே பிரவேசிக்க முடியும்.
அதை எடுத்து பயன்படுத்த முடியும் அந்த ராஜ்யத்தை. சரி, 1 கொரிந்தியர் 2:9 சொல்கிறாரு, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் அவைகளை நமக்கு என்ன செஞ்சு வச்சுருக்காராம், வெளிப்படுத்தி வச்சுருக்கிறாரு. இதையெல்லாம் அதிலே 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாச்சிங்கன்னா, ஜென்ம சுவாபமுள்ள மனுஷனும் ஆவிக்குரியவளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். மறுபடி பிறக்கலைன்னா அவன் ஏற்றுக்கிடவே மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சொல்கிறாரு, அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்குரிய பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானபடியினால் அவைகளை அறியவும் மாட்டான். பார்த்தீங்களா? அதனால் சொன்னார், கேளுங்கள் உங்களுக்கு அது கொடுக்கப்படும் சொன்னார். இன்னும் அதிகமாக ஒரு வார்த்தையை திரும்பவும் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் ஜீவிக்கும் போதே ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களாய் மாற வேண்டி இருக்குது. ஹலோ, இருளுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருந்து ஏதோ ஞானஸ்தானம் வாங்கணும், சபையில் இருக்கிறோம், பரலோகம் போகிறோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் அது சத்தியம் இல்லை, உண்மையல்ல. பரலோகம் போய் சேர்றதுக்கு முடியாது. அது வழி இல்லை, வெறும் பேச்சில் இல்லை, பலவந்தம் பண்ண வேண்டியிருக்கு. இன்னும் சொல்லார், முற்றிலும் ஆவிக்குரியவர்களாய் மாற்றமடைய மறுபடியும் தேவனாலே பிறந்து இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கேளுங்கள் கொடுக்கப்படும் ராஜ்யம். இன்னும் உங்கள் தேவையில் என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் மறுபடியும் நீங்கள் கேளுங்க இதோடு சேர்த்து. ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை கேளுங்க, அதை பெற்றுக்கொள்வீங்க. அதை காண வைப்பார், அதில் பிரவேசிக்க வைப்பார். அதுபோல் உங்கள் தேவையில் எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார். ஜெபம் பண்ணுவோமா? உங்களை கஷ்டப்படுத்துகிறேன்னு நினைக்காதீங்க, சத்தியத்தை சொல்கிறேன். தயவாய் காதுள்ளவனாக இருந்து கேட்டிங்கன்னா பிரயோஜனப்படும், உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனப்படும். உலகத்தில் எது எதையெல்லாமோ விரும்பி தேடி கேட்டுக்கிட்டு நாட்கள் கடந்து போய்கிட்டே இருக்காம்மா பா, எதுவும் உனக்கு தேவன் செய்யலைன்னு நினைக்கிறியா? இந்த தகராறாக நீ வச்சுக்கிட்டு இருக்கிற. நீ சரியாக தேவனுடைய ராஜ்யத்தை தேடிட்டினா மற்றவைகள் எல்லாம் உனக்கு சேர்த்து கூட கொடுக்கப்படும். மனதுள்ளவனாக இருக்கிறியா? மனதுள்ளவளாக இருக்கிறியா? இதை கேளு, தேவனுடைய ராஜ்யத்தை கேளு. அப்பொழுது குமாரனுடைய ராஜ்யம் உனக்கு கொடுக்கப்பட்டு மற்ற எல்லாம் நீ இதுவரைக்கும் தேடின உன் கைக்கு எட்டாதவைகளை எல்லாம் நீ நினைக்கிறதற்கும் வேண்டிக்கொள்வதற்கும் மேலான காரியத்தை உனக்கு செய்வார். ஜெபம் பண்ணும், பயப்படாது. தேவனால் எல்லாம் கூடும், மனுஷனாலே கூடாதவைகள் தேவனாலே கூடும் தான். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறப்பா. தேவனே, இந்த நாளிலும் பிள்ளைகள் கேட்ட இந்த வார்த்தையின்படி தாப்பனே கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரப்பா. கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எதை கேட்க வேண்டும்? உம்முடைய சித்தத்தின்படி ராஜ்யத்தையே முதலாவது கேட்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம் தாப்பனே. அப்படி போல் இந்த பிள்ளைகளும் அதில் பிளப்பட்டு ராஜ்யத்தை தேடி கண்டு கொண்டவர்களாய் அதில் பிரவேசித்தவர்களாய் காணப்படும்படிக்கு அதை கேட்டு பெற்றுக்கொள்ளும்படிக்கு பிதாவிடத்தில் உம்முடைய நாமத்தினாலே கேட்டுக்கொள்ள உதவி செய்யும். ஆசீர்வதியும். பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். அவருடைய சரீர சுகவீனங்கள் எதுவாக இருந்தாலும் மாற்றுப்பா. ஆசீர்வதியும், பலப்படுத்தும். முற்றிலும் தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும். தேவைகளெல்லாம் சந்தியும். கர்த்தரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். For contact, Evangelist K.P. John David, Door of the Light Ministries, Kovilpatti, 628-502. Phone number 7200-620090, 8072148809. Bank details: State Bank of India, Kovilpatti. Account number 1101779511. Branch code 00859. IFS code SBIN 0000859. MICR code 627002011. SWIFT code SBI NIN BB 469.